இப்போ ஃப்ரீ சர்வீஸ்னா என்னன்னு சொல்லுவாப்புல நல்லா கேட்டுங்க. ஃப்ரீன்றதுல வந்து என்னென்ன ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 சர்வீஸ்ல ஃப்ரீ சர்வீஸ்னு வருது. இது என்னங்க அது இவ்வளோ காசு வந்திருக்கு, என்னங்க இவ்வளோ காசு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது நியாயமான விஷயம்தான். அதுதான் வந்து ஃப்ரீ வருமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துல ஃப்ரீ வராது. 4 சர்வீஸுமே சும்மா பண்ணி கொடுப்பாங்க போல, காசு இல்லாமல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அது என்ன போகுதோ அது போகதான் செய்யும். நீங்க ஒரு சர்வீஸ் ஸ்கிப் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த கிளைம் வராது. கூப்பன் நம்பர் இருக்கும், அதை போட்டு பஞ்ச் பண்ணும்போது பார்த்தோம்னா அது எடுத்துக்காம போயிடும். இதுக்கப்புறம் ஷோரூமில் நான் பண்ணுவேன்னா இல்லை தனியாக பண்ணுவேன்னா காசு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ சர்வீஸ்னால் என்னென்னு சொல்லுவாப்புல நல்லா கேட்டுங்க. உங்க வண்டி வந்து நீங்க போய் வேலைக்கு விடுறீங்க, ஏதோ ஒரு ஸ்பேர்ஸ் மாத்துற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேர்ஸ்க்கு உண்டான அமௌண்ட் தனியா இருக்கும். இப்போ மெக்கானிக் வேலை பார்க்குறாருல, அவருக்கு ஒரு அமௌண்ட் தனியா லேபர் சார்ஜ் ஒன்று வரும். உங்களுக்கு வண்டிக்கு இன்ஜின் ஆயில் மாத்துவாங்க, ஆயில் ஃபில்டர் மாத்துவாங்க, அது மாதிரி என்னென்ன மாத்துறாங்களோ ஸ்பேருக்கு உண்டான அமௌண்ட் வரும். இப்போ வண்டி வேலை பார்க்குற லேபர் சார்ஜும் வாட்டர் வாஷ் பண்றதுக்கு அமௌண்ட் வாங்க மாட்டாங்க. அதுதான் வந்து ஃப்ரீ வருமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துல ஃப்ரீ வராது. ஆமா, ஃப்ரீன்றதுல வந்து என்னென்ன ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயிலுக்கு வந்து காசு பில் ஆகும், ஆயில் ஃபில்டருக்கு வந்து காசு பில் ஆகும். அது தவிர்த்து வேறு ஏதாச்சும் மாத்திர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொருளுக்கு மட்டும் காசு பில் ஆகும். அது தவிர்த்து அந்த பொருள் மாத்திரவங்களுக்கோ அந்த இது இன்ஜின் ஆயில் ஊற்றுறவங்களுக்கோ அந்த சர்வீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த சர்வீஸ் மேன் அவங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் காஸ்ட் வராது, அது ஃப்ரீ. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் ஃப்ரீ. ஆமாம், வாட்டர் வாஷ் வந்து ஜென்ரலாக நார்மலாக போயிட்டு வண்டி விட்டாலே ஒரு 200-250 ரூபா 300 வரைக்கும் கூட இருக்குது. ஸோ அந்த காசு வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அந்த வாட்டர் வாஷ் பண்ணுறது ஃப்ரீ, அந்த வாட்டர் வாஷ் பண்ணுற பையனோட லேபர் காஸ்ட்டு ஃப்ரீ. ஸோ இது மட்டும்தான் ஃப்ரீயே தவிர அவங்க யூஸ் பண்ணுற பொருளுக்கு காசு அதேதான். இன்னொன்று பார்த்தோம்னா என்ன இன்க்ளூட் ஆகும்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஜென்ரலாக இது பார்க்குறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 4 சர்வீஸில் ஃப்ரீ சர்வீஸ்னு வருது. ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க வந்து வண்டியில் ஏதோ டேமேஜ் ஆயிடுது, இல்லை வண்டி இடிச்சிட்டாங்க அப்படின்றக்கப்ப அப்போ போய் நீங்கள் பார்க்குறதுக்கெலாம் லேபர் வரதான் செய்யும். எக்ஸ்ட்ரா நீங்கள் தனியாக இப்போ வண்டி டேமேஜ் ஆயிடுச்சோ இல்லை வேறு எதுமா நீங்கள் தனியாக பார்க்குறது வந்து அதுக்கு லேபர் எதுக்கு பார்க்குறாங்களோ அதுக்கு என்ன லேபரோ அது வரதான் செய்யும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜென்ரல் சர்வீஸில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த இதுக்கு ஃப்ரீ மாத்திரங்களும். அதை தவிர்த்து நீங்கள் வண்டியை கீழே போட்டு வந்தாலோ இல்லை டேமேஜ் பண்ணிட்டு வந்தாலோ அந்த டேமேஜ் பொருளை மாற்றுறதுக்கும் மாற்றுறவங்களுக்கும் அது காசு வரும். ஏண்டாவனே ஜென்ரல் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஜென்ரல் சர்வீஸுங்கிறது வந்து பேசிக். இன்ஜின் ஆயில், அந்த ஆயில் ஃபில்ட்ரு, இந்த மாதிரி தான் அந்த ஏர் செக் பண்ணுறது, இந்த வாட்டர் வாஷ் அடிக்கிறது, இதெல்லாம் பேசிக்கோட சர்வீஸ். இது மட்டும்தான் வந்து பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீயே தவிர நீங்கள் ஏதாச்சும் உடச்சி கொண்டு வந்து அதை மாற்ற சொன்னால் அந்த மாத்திர பொருளுக்கும் காசு, மாத்திரவங்களுக்கும் லேபர் காஸ்ட்டு கேட்பாங்க. சில பேர் வந்து பில்லு வாங்கிட்டு இது என்னங்க அது இவ்வளோ காசு வந்திருக்கு, என்னங்க இவ்வளோ காசு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது நியாயமான விஷயந்தான். பட் அந்த காசுக்கு அங்கே ஒரு பொருள் மாற்றிருக்காங்களன்னா பாருங்கள். மாற்றிருந்தால் அந்த காசு நம்ம கொடுத்து தான் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் சண்டை போடுறது வந்து நியாயமே கிடையாது. அதில் பாருங்கள் என்னென்ன வந்து எதுக்கு காசு போட்டிருக்காங்கன்னு. ஜென்ரல் சர்வீஸில் என்னென்ன ஆட் ஆகுதோ அதுக்கு மட்டும்தான் அதில் காசு இருக்கணும். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா காசு இருந்துச்சுன்னா நீங்கள் சண்டை போடலாம். வேண்டாம், நீங்கள் வந்து பில்லு பார்த்து அந்த டோட்டல் அமௌண்ட்டு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து சண்டை போடுவாங்க. நான் பார்த்துருக்கேன், ஷோரூமில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கேட்டு சண்டை போட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ நானுமே வந்து ஷோரூமுக்கு வராதுக்கு முன்னாடி ஃப்ரீன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. 4 சர்வீஸுமே சும்மா பண்ணி கொடுப்பாங்க போல, காசு இல்லாமல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஒர்க்கில் போயிட்டு நான் பார்த்ததுலேருந்து தான் இப்போ இதெல்லாம் ஃப்ரீ, இப்போ ஜென்ரல் சர்வீஸும் இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லி தெரிய வருது. ஜென்ரல் சர்வீஸ் அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புக்கு தருவாங்க. இது வந்து எனக்கு கொடுத்த மேனுவல் புக்கு. ஸோ இதில் தான் அந்த 4 ஃப்ரீ சர்வீஸுக்கான சலானும் ஃபில் பண்ணி தருவாங்க. இந்த கூப்பன் மாதிரி இது கடைசியில் இருக்கும். ஸோ நான் 4 சர்வீஸ் முடிச்சிட்டேன்றனால இது 4 சர்வீஸுமே கிழிச்சு கொடுத்துட்டேன். ஸோ இதில் இருக்காது. நிறைய பேர் வந்து என்னென்னு நினைக்கிறீங்கன்னா மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஃப்ரீ சர்வீஸ்க்கான புக்குன்னு நினச்சிட்ருக்கீங்க. அது லாஸ்ட்டில் தான் இருக்கும், ஒரு 4-5 தாள். என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த வண்டியை நீங்கள் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணோம், எந்த மாதிரி இதில் ஃபியூச்சர்ஸ் இருக்குன்றது தான் நிறைய இதில் இருக்குது. யூசர் மேனுவல் எவ்வளோ பெரிய புக்கு பாருங்கள். இவ்வளோ பெரிய புக்கில் வந்து 4 தாள் தான் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸான கூப்பன் இருக்கும். அப்போ இவ்வளோ பெரிய தாள் என்ன இருக்குன்னு பார்த்துங்க. இல்லை உங்களுக்கு டெப்த்தாக இருக்கும். இன்னொன்று வந்து இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சில இது பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும், சில இது வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் இதை படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் என்னென்னா சரி அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இதில் எல்லாம் இங்கிலீஷில் தாங்க இருக்கு. ஏன்னா தமிழில் கொடுத்துருந்தாங்கன்னா நியாயமான கேள்வி. இப்போ நான் கேட்குறது கூட ஸோ இங்கிலீஷில் படிக்க தெரிஞ்சவங்க எல்லாமே பாருங்கள், எல்லாமே இங்கிலீஷ் தான், தமிழெலாம் கிடையாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களால் முடியும் படிக்க. எப்படின்னா இது வந்து இன்டர்நெட்லேயே கிடைக்குது உங்களுக்கு PDF ஃபைலாக.
டிரான்ஸ்லேட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். நீயா படிச்சிடா? நானா? நீ இப்படி படி. நீங்க படிங்கயா. இல்லடா, நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். படுறா படு. யமஹால 4 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் வருது. அது முடிச்சிட்டிங்கன்னா லேபரோட வரும். அந்த லேபரோட என்ன வருதுன்றது நம்மளாலே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு வண்டி ஓட்டிடுறீங்க. உங்க வண்டியில என்ன இதா இருக்கு, என்ன சேஞ்ச் பண்ணணும், ஸ்பேர் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கே தெரியும். ஆமா, என்ன ஆகுதுன்றது நமக்கு தெரியும். அந்த ஒரு வருஷம் ஓட்டின பின்னாடி தான் வந்து சில பேருக்கு எதுவுமே மாற்றவே தேவையில்ல, நல்லா மெயின்டைன் பண்றாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சில பேர் என்ன வண்டி வாங்குவாங்க, அதை போட்டு ரப்படி அடிச்சாங்கன்னா அது என்ன போகுதோ அது போகதான் செய்யும். அது எவ்வளோ அது நல்ல ப்ராடக்டா இருந்தாலுமே, நீங்க எந்த பிராண்டு போனாலும் எவ்வளோ குவாலிட்டியா போட்டிருந்தாலுமே அது போகதான் செய்யும்ன்றப்ப அது மாத்தமா அதுக்கு உண்டான ஒரு லேபர் இருக்கும். அதை நம்ம இதுதான் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. அது என்ன வருதோ அது கொடுத்தாங்கன்னா அந்த பொருளுக்கு பே பண்ணி தான் ஆகணும். அது என்ன கூடயே வரலாம். சில பேர் நல்லா மெயின்டைன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கம்மியா தான் வரும். நீங்க கரெக்டாக மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னா கூட தான் வரும். இப்போ நீங்கள் ரெகுலராக வண்டி எடுக்காமையே சும்மாவே நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி டவுன் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணவே முடியாதா அப்படின்னா பண்ணலாம். நீங்கள் வந்து யாரோ டோ பண்ணி விட்டு கியரை விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வீலை சுற்றி, ஆமாம், வீலை சுற்றி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை செகண்ட் கியரை போட்டாது. அது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி எதுக்கு நம்ம பண்ணணும்? நம்ம டெய்லி கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஐ பட்டன் மேலே வரும், நான் எண்டு கார்ட்லையும் தரேன். பைக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்ததுலேருந்து ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து வண்டியை எப்படி பார்த்துக்கணும், எவ்வளோ தூரம் ஓட்டணும், எப்படி ஓட்டணும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் வந்து அதில் பேசியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சர்வீஸில் வந்து நீங்கள் கரெக்டாக எல்லா சர்வீஸும் வந்து ஷோரூமில் பண்ணியிருக்கிறது நல்லது. ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியடோ இல்லை இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும்போது சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில பேர் அது வந்து சர்வீஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு, ஆல்ரெடி அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்கவங்களுக்கு அது கரெக்டாக வந்துருவாங்க, இதுதான் விஷயம் அப்படின்னு. நிறைய பேத்துக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. இன்னொன்று சில பேர் அது சொல்லி என்னன்னா, வண்டி எப்போ ஃபால்ட் ஆகுதோ அப்போ தான் சர்வீஸ் கொண்டு போகிறீங்க, இல்லை வந்து அது பார்க்குறதுக்கு போகிறீங்க, அப்போல்லாம் போகிறீங்க. வண்டி ஹெல்த்தியாக இருந்தாலும் அந்தந்த டைம் பீரியடில் கிலோமீட்டர் கணக்கோ மந்த்து கணக்கோ நீங்கள் போய் சர்வீஸ் விட்டுருங்க. பிராண்ட்ல இருந்து கம்பெனில இருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு வாரண்டி கிளைம் கொடுத்துருப்பாங்க. நீங்க ப்ராப்பரா இந்த டயத்துக்கு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்குள்ள நீங்க சர்வீஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க ஸ்கிப் பண்ணாம அப்படின்னா அந்த வாரண்டி எல்லாம் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு சர்வீஸ் ஸ்கிப் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த கிளைம் வராது. ஏன் அப்படின்னா அது ஷோரூம்ல உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது, அந்த பிராண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. இவங்க அந்த சர்வீஸ் புக்ல இருக்கும், அந்த கூப்பன் நம்பர் இருக்கும், அதை போட்டு பஞ்ச் பண்ணும்போது பார்த்தோம்னா அது எடுத்துக்காம போயிடும். ஃப்ரீ சர்வீஸ் அட்டன் பண்ணியிருக்கணும் நீங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் நியர்பையில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை வந்து யார் வந்து நல்லா பண்ணுறாங்களோ, நல்லா பார்க்குறாங்களோ, உங்களுக்கு ட்ரஸ்டடான இருக்கிற வந்து சர்வீஸில் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஷோரூம் சர்வீஸே பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் போகலாம். ஆனால் என்னென்னா ஷோரூம் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க ஒரு வண்டி மட்டும் பார்க்கல, எந்த வண்டி ஃபஸ்ட்டாக வந்திருக்கோ வரிசையாக தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்றப்ப எல்லாமே முடிச்சு அது வெளியேற்றுறதுக்கு அது டைம் எடுக்கும். ஆமாம், இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா உங்கள் வண்டியை மட்டும் தனியாக வேலை பார்க்குறாங்கன்னா அது கொஞ்ச நேரத்துலேயே முடிகிற வேலை. இருந்தாலும் அவங்க ஒவ்வொரு வண்டியாக தானே பார்க்க முடியும். மனசு அது ஒரு லேபர் ஒர்க் தானே. அதெல்லாம் 4 சர்வீஸுமே ஃப்ரீ சர்வீஸ் வந்து ஷோரூமில் தான் விட்டேன். 4 சர்வீஸும் முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து 5வது சர்வீஸ் வந்து பக்கத்தில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஷோரூமில் நான் பண்ணுவேனா இல்லை தனியாக பண்ணுவேனா இல்லை எதில் பண்ண பெஸ்ட்டுன்றது வந்து தனியாக நான் எடுத்து பேசலான் இருக்கேன். நான் அதுக்காகவே வந்து ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறேன். அதுதான் என்னோட 5வது சர்வீஸ், பெய்ட் சர்வீஸ். இது வரைக்கும் நான் 4 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காசு பார்த்தீங்கன்னா